ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 17th நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஹெச்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 187 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஓரளவு புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பயங்கரமாக விழுந்துச்சு. ஃப்ரைடே அதாவது 577 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. 1.31% ஃபால். இது பேங்க் நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அன்செக்யூர்டு லோன்ஸுக்கான ரிஸ்க் வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஸ்க் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணதுனால ஏறக்குறைய பேங்க்ஸுக்கெல்லாம் ஒரு 84,000 crore வந்து அதிகமாக தேவைப்படும். அதாவது 84,000 கோடி வந்து அதிகமாக அவங்க வந்து கேபிட்டல் மெயின்டைன் பண்ண வேண்டி வரும் இந்த ஆர்பிஐயோட இந்த இன்க்ரீஸ்னால். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு விளைவிச்சதுக்கு காரணம். ஸோ இது வந்து பேங்க்ஸோட லாபத்தை வந்து கணிசமாக பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் வெயிட்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான லோன் கொடுக்குறப்பவும் கொஞ்சம் கேபிட்டலில் வந்து பேங்க்ஸ் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஸோ அதாவது அந்த லோனுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆர்பிஐ சொல்கிற ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இப்போ அன்செக்யூர்ட் லோன்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து அவங்க அதிகமாக எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து ஒருவேளை வராமல் இருந்தால் கூட அது வரா லோன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வரா கடனாக இருக்கிறப்போ இந்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய லோன் கட்டாததுனால அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சு திவாலாகிறத பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்செக்யூர்ட் லோன்ஸ், அதாவது பர்சனல் லோன்ஸு, அப்புறம் வந்து க்ரெடிட் கார்டில் கொடுக்குற லோன்ஸ் எல்லாமே வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸாக பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து எந்த விதமான ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லோன்கள் வந்து சில மாதங்களாகவே, இப்போது சில வருஷங்களாகவே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ ரீசெண்டாக கூட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க. பேங்க் ரிலேட்டடான அஃபிஷியல்ஸ், அதாவது இந்த மாதிரி கடன்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது பேங்க்குக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இது பார்க்கப்படுது. இதனால் அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து கொடுக்கறது குறையலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப செக் பண்ணி இந்த பர்சன் வந்து திருப்பி கடனை கட்ட முடியுமாங்கிறத இன்னும் கொஞ்சமே பேங்க்ஸ் வந்து செக் பண்ணி இனிமேல் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அதுக்காக எடுத்து வைக்க வேண்டிய அந்த ரிஸ்க் வெயிட்டேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை பார்த்து தான் இவங்க இன்னும் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக பேங்க்ஸுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஸ்டில் வந்து இப்போது நியர் ஃப்யூச்சரில் வந்து இது பேங்க்கோட லாபத்தை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ அதனால் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த நியூஸ்னால் விழுந்துச்சு. ஸோ இது மார்க்கெட்டை நல்லாவே ட்ராக் பண்ணி புல்லிஷாக அந்த மார்க்கெட்டை கொஞ்சமாக பியரிஷாக மாற்றிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 54 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து இதுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸுக்கு. இதனால் பார்த்திங்கன்னா இது 52 வீக் ஹைக்கு போயிருக்கு. ஓவர் வெயிட்டேஜ்னா என்னென்னா இன்னும் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக் வந்து நல்லா ரேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸும் வந்து 16 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கும் ரீசன் வந்து சேம் தான். அதாவது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரேலி ஆனதுனால இது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே கொஞ்சமாக ரேலியாக வச்சிருச்சு. அதனால் நல்லா பெனிஃபிட் அடைஞ்சது ஹெச்டிஎஃப்சி லைஃப் தான். அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா 140 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் 1 வீக்குக்கு முன்னாடி அவங்களோட Q2 ரிசல்ட் வந்துடுச்சு. அது 14% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 4,847 crore இருந்துச்சு அந்த நெட் ப்ராஃபிட்டு. அதனால் ஒரு 1 வீக்காக ரேலி ஆகிட்டே இருந்தது 52 வீக் ஹைக்கு போயிடுச்சு. ஸ்டில் வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேலே அவங்க வந்து டார்கெட் வந்து 6,000 செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 6,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 5,478 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் ரேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்புறம் ஓஎன்ஜிசியை பார்த்தோம் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 1 lakh crore வந்து பெட்ரோகெமிக்கல் பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் அதை நல்லா ரேலி ஆக்கி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா 32 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி விழுந்திருக்குது. நேற்று விழுந்துருந்துச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு ஒரு 90 லட்சம் வந்து பெனால்ட்டியாக போட்டிருக்கிறாங்க. அதாவது நிறையா நாம்ஸ் வந்து இங்கே வயலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இந்த பெனால்ட்டி ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி மணப்புரம் ஃபைனான்ஸுக்கும் வந்து ஆர்பிஐ ஒரு 43 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு 2% விழுந்துருந்துச்சு. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா 21 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது ஆர்பிஐ வந்து ரிஸ்க் வெயிட் அன்செக்யூர்ட் லோன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பேங்க்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி மொத்த எல்லா பேங்க்ஸும் சேர்த்து ஒரு 84,000 கோடி அடிஷ்னல் கேபிட்டலில் வந்து அவங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ராஃபிட்டை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ அதனால் இது மிகப்பெரிய பேங்க்கான எஸ்பிஐ வந்து இது ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஏன்னா எஸ்பிஐ வந்து இதுக்கு ரொம்ப அமௌண்ட் வந்து செலவழிக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 477 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக பை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 565 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 23 செஷனாக வந்து கண்டினியூஸாக டிஏஎஸ் வந்து பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முறையாக 23 கண்டினியூஸ் பைக்கு அப்புறம் ஒரு செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா பெரிய சேஞ்ச் எதையும் அது மேக் பண்ணல. ஸோ எல்லாமே ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டுக்கு தான் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸ்டில் வந்து பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.